இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சண்டே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியாபார நாள். சரிங்களா? இன்னைக்கு நம்ம எங்கனாச்சு வெளியே எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்க்கு நம்ம ஜென்ரேட் பண்ணி எங்கன்னா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்க எதனா பிளான் வச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே வந்து நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து வெளியே போற இன்கம் ஜென்ரேட் ஆகுறது உங்க கடையிலே இன்னைக்கு நல்லாவே ஜென்ரேட் ஆயிடும். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பழைய வீடியோஸ்ல எல்லாம் போட்டிருப்பேன். நம்ம மளிகை கடையில எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்றது எப்படி அப்படின்னு நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். இந்த மாதிரி நேத்து கூட பாருங்க, நேத்துன்னு இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் எப்பனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் வண்டியும் ஓட்டுறேன், சரி காலையில வந்து பாத்தீங்கன்னா கடையும் திறக்கிறேன், டீயும் கொடுக்குறேன், தண்ணி கேனும் போடுற சப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டிக்கும் போய் ஓட்டுற மாதிரியும் இருக்கு என்னோட சுச்சுவேஷன். ஸோ எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சுச்சுவேஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா கடைக்கும் ரெண்ட் கொடுக்கணும், வீட்டுக்கும் ரெண்டு எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் என்னுடைய இது வந்து பிசினஸ் வந்து லெவலா கொண்டு போக முடியும். நம்ம ஒன்னையே நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒன்னாச்சு நமக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, ஒண்ணு நமக்கு வந்து கடை வந்து நமக்கு சொந்தமா இருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கடையை வந்து லீஸுக்குன்னா போட்டு நம்ம உட்காந்துருந்தா நமக்கு வந்து அந்த வாடகைன்ற ஒரு சம் அமௌண்ட் வந்து ஒரு 10,000 15,000 நம்ம எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்ப ஏதாவது ஒரு விதத்துல வாடகை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு எதுவும் நமக்கு வந்து அவசியம் கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்க பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற கடையை வந்து இருக்கிறதுலே வந்து நம்ம இன்னும் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிறைய செட்டப் ஆஃப் ஐடியா வரும். சரிங்களா? ஆனா இப்ப என்னோட இதுல எல்லாம் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்ட் கொடுக்கணும், அங்கேயும் கொடுக்கணும், இங்கேயும் கொடுக்கணும்னா எல்லா பக்கமும் ஓட யோசிச்சு பார்த்தா ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலா பக்கமும் ஓடுறது வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் நிக்குது, எதுக்காக நம்ம ஓடுறோம், நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு தான் நிக்குதா, இல்ல வந்து நமக்கு என்ன சொல்றது வெளியே கொடுக்கறதுக்கே கரெக்டா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையா தான் இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு இதாக நான் சொல்றேன் நான். ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்றது, என்னுடைய யோசனை வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க கடையிலே இன்னும் எவ்வளவு பில்ட் பண்ணலாம், உங்க கடையிலே வந்து எந்த அளவுக்கெல்லாம் இது பண்ணி சேவிங்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வாடகையா இருந்தா அதை வாடகையை கம்மி பண்ணி எப்படி நம்ம உட்காரலாம் அப்படின்றது எல்லாமே நிறைய பிளான் பண்ணுங்க. உங்க கடையிலே இன்னும் பெரிய ஜென்ரேட் இன்கம் பண்றதுக்கு என்னவோ அதுக்கான வழியை பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக்னா பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிக்கலன்னா கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.